22 மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தீவிரமடைய போகுது. இந்த ஜூன் மாதங்கள்ல தொடக்கம் முதலாகவே மிக கடுமையான கனமழை இருக்கும். காரணம் தென்மேற்கு பருவமழையானது தமிழகத்துல தீவிரமாகிறதன் காரணமாக தொடர்ந்து பெரும்பாலான உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மிக கடுமையான கனமழையும் கடலோரம் மற்றும் டெல்டாவில் பகுதியான கனமழையுமாக பதிவாக இருக்கிறது. அதனால் வானிலை அறிக்கையை மிக முழுமையாக நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. நிறைய மாவட்டங்களில் மழை வந்திருக்கு, இன்னும் சில மாவட்டங்களில் மழையே இன்னும் பெய்யாமல் இருக்குது. அதனால் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு எப்பொழுது கனமழை, ஏற்கனவே நமக்கு மழை பெய்த பகுதிகளுக்கு மீண்டும் கனமழை தொடருமா என்பதான தகவல் குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் புதுவை வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாக கணிசமாக நமக்கு மழை பொழிவுகளும் கண்டிப்பாக தமிழகத்தில் தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதனுடைய காற்று, தென்மேற்கு பருவ காற்று மே இறுதியிலிருந்து ஆரம்பித்தாலும் அந்த மழை தீவிரம் ரொம்ப குறைவாகவே இருந்தது. இன்னும் அடுத்த ஓரிரு நாட்களில் கேரளா பகுதிகளில் மிக கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட போகுது கேரளா பகுதிகளில். அதனால் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் அதனுடைய தாக்கம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. கனமழையாக நமக்கு இருக்கும். கடலோர மற்றும் டெல்டாவில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்காது. காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். தயவு செய்து இந்த நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். மாலை நேரங்கள் 4 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் மேகக்கூட்டங்கள் வர தொடங்கிடும். பெரும்பாலும் 3 மணிக்கு மேலேயே நிறைய மாவட்டங்களில், குறிப்பாக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல இடங்களிலும் நமக்கு மாலை இரவு நேரங்களில் நமக்கு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி பரவலாக கனமழையும் கண்டிப்பாக தீவிரமடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரை பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்காது. ஆனாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகும். பல இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. இந்த முறை நமக்கு உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என பல இடங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்க்கும். சரி, எங்கெல்லாம் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவாகும். கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் மற்றும் கன்னிமார் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் விட்டு பரவலாக கனமழையானது வெளுத்து வாங்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக கடலோர பகுதிகளிலும் சரி, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளிலும் எந்தெந்த இடங்கள் அப்படின்னா நாசிரேத்து, குறும்பூர், சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோவில்பட்டி பகுதிகள், திருச்செந்தூர், இங்கேயும் அவ்வப்போது சில சமயங்களில் பரவலாக இடைவெளி விட்டு கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக மழைக்கான வாய்ப்பு இந்த ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, வள்ளியூர், இந்த மாதிரி திருநெல்வேலியினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பரவலாக நல்ல ஒரு தீவிர கனமழையும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக எதிர்பாருங்க. தென்காசி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை தொடர்ந்து பதிவாகும். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு கேரள மழை தொடங்குகிறதுனால, தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுனால இந்த தென்காசி, தேனி போன்ற இடங்களில் அடிக்கடி மழை பொழிவு வந்து கொண்டே இருக்கும். எதிர்கொள்றது தயாராக இருந்துக்கோங்க. அடுத்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையத்தில் இனிமேல் அடிக்கடி நமக்கு மழை வாய்ப்புகளை கொஞ்சம் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து தீவிரமடையும். மதுரை மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள் உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் மதுரை மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை இருக்கும். திண்டுக்கல், நத்தம், சின்னாளம்பட்டி, அதை தொடர்ந்து பழனி, ஒட்டஞ்சத்திரம், கொடைக்கானல் போன்ற இடங்களிலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டங்கள் போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி உள்ளிட்ட திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளில் இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவிலோ மழை உண்டு. ஏன்னா எல்லாருமே நீங்கள் மாலை நேரங்களில் மழை எதிர்பார்க்குறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் கனமழைக்கான வாய்ப்பாக அமையும். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சில சமயங்களில் இடைவெளி விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும். வேலூர் மாவட்டத்தில்
பகலில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பகலில் வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆனால் அதே சமயங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழையும் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கக்கூடும். ஆகவே நமக்கு ஈரோடு மாவட்டங்கள், சேலம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் விட்டு விட்டு கனமழையானது எதிர்பாருங்க. திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி மாவட்டங்கள், குறிப்பாக வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் சில சமயங்களில் மாலை நேரங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் இரவு நேரங்களில் கனமழை உண்டு. ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் அதிகப்படியான மழை 9 சென்டிமீட்டர் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரியிலும் அவ்வப்போது பரவலாக கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் மட்டும் நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது, அங்கேயும் நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு தான் இருக்குது. அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருச்சி மாவட்டங்களில் மணப்பாறை, தாத்தியாங்கர்பேட்டை, அதைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியினுடைய நகர பகுதிகளிலும் அநேக இடங்களில் பரவலாக விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டங்கள், நாமக்கல் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. சேலம் மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு நேர மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. ஈரோடு மாவட்டத்தினுடைய நகர பகுதிகள், அதேமாதிரி ஈரோடு தெற்கு பகுதிகளிலும் பரவலாக இடைவெளி விட்டு மிதமானது முதல் கனமழையாக பதிவாகக்கூடும். நாமக்கல் மாவட்டம், அடுத்ததாக நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருச்செங்கோடு, ராசிபுரம், இங்கேயும் பரவலாக இரவு நேர மழை பொழிவாக அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பாக அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக நீங்க மழையை வந்து எதிர்பார்க்கலாம். கரூர் மாவட்டங்கள், தேனி மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு. திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள், திருப்பூர்ல அவினாசி, பல்லடம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை தொடர்ந்து அதிகரிக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகள் மற்றும் மலை பகுதிகள், வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் போன்ற மலை பகுதிகளிலும், அதே மாதிரி கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் பரவலாக கனமழை அதிகரிக்க ஆரம்பிக்கும். தென்மேற்கு பருவமழையே வந்தாச்சு, இதுக்கப்புறமும் நமக்கு மிதமான மழைக்கெல்லாம் வேலை இல்லை. இதுக்காது அடுத்து வரப்போகிற மழை எல்லாமே நமக்கு கன முதல் மிக கனமழையாகவே நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற இடங்கள்ல நமக்கு மழையை எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நீலகிரி மாவட்டத்திலும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை வந்து பதிவாகும். கோத்தகிரி, குன்னூர், மேட்டுப்பாளையம், காரமடை, இந்த கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் குந்தா, அவலாஞ்சி, உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு நீங்க எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பரவலாக மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பாருங்க. பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக காணப்படக்கூடும். கடலோர மாவட்டங்களில் அதிக அளவு மழை இல்லை. டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 41.2 டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழையானது பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், சிவகங்கையில் 8 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், சேலம் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டையில் 7 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது. தேனி மாவட்டங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், கரூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், சிவகங்கையில் 3 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், நாமக்கல்லில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருச்சியில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பலூர் மாவட்டத்திலும் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் இதைவிட இன்னும் கூடுதலான மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.